பணத்தை தொலைச்சிட்டு தான் அழுவுறேன்னு நினைச்சேன். அதான் பணம் அப்படியே இருக்கே. அப்போ வேற ஏதோ பிரச்சனை தானே? அது என்னன்னு சொல்லு யமுனா. நீ இப்படி அமைதியா இருந்தா பிரச்சனை தீராது யமுனா. என்ன பிரச்சனைன்னு முதல்ல வாயை விட்டு சொல்லு. அப்பதான் தீர்க்க முடியும். சொல்லு யமுனா. யமுனா, 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 என் கூட வாங்க. உங்களை தான் கூப்பிடுறேன், என் கூட கொஞ்சம் வாங்க. இப்ப எதுக்கு நான் அவளை கூட்டிட்டு போறேன்? எங்க கூட்டிட்டு போற சொல்லுன்னு. சுமார் யமுனா, இந்தாங்க வாங்க, பேக் பிடிங்க. யமுனா வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. அண்ணே, என் ஆசையை தீர்த்து வைன்னு சொல்றேன். உனக்கு கடை வேணும், எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். எனக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்துட்டு நீ சந்தோஷமா கடையை நடத்து. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. வாமா யமுனா, நீ மனசு மாறி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, கதவை சாத்திட்டு உள்ள வா. என்னம்மா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகி வருவோன்னு பார்த்தா ஆளை கூட்டிட்டு வந்திருக்க. யார் இவன்? அடியாளா? ஐயோ அண்ணே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் ஒரு வெட்டி பையன். நான் சும்மா வேலை இல்லாமல் அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு சொந்தமாக நிறையா கடைங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்கண்ணே. அதில் ஒரு கடை இவங்களுக்கு வாடகைக்கு வேணுமாண்ணே. என்னை பேசி முடிக்க சொன்னாங்கண்ணே, அதானே வந்தேன். எப்படி பேசி முடிச்சிடலாமா? என்னடா உன் பேச்சு நடவடிக்கைலாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்களும் இவங்க கிட்ட ஒரு மாதிரியா பேசுனீங்களாமே. ஓஹோ, அதான் உன்னை கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்கறாளா? இந்த பாரா, நான் பார்க்க தான் பிஸ்னஸ் மேனு, ஆனா பக்கா ரவுடி. எங்க ஊரு சிங்கப்பூனாரி பக்கம் வந்து கேட்டுப்பாரு, என்னை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்கடா. ஓஹோ, எதுக்கு நம்ம அவ்வளவு தூரம்லாம் போய்கிட்டு? நீங்க இவங்களுக்கு கடையை கொடுங்க, நாங்க பாட்டு போயிட்டே இருக்கோம். கடையை கொடுக்கணுமா? அது என்ன உங்க அப்பா வீட்டு கிடையாது? என் கடை. என் கடையை அவளுக்கு கொடுக்கணும்னா அவ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். புரியுதா உனக்கு? அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? அது எனக்கு புரியவே இல்லையானே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நீ எல்லாம் பொம்பளையா பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ஓஹோ, அப்படியானே. இருங்கண்ணே, எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு புரியுதான்னு பாப்போமா? உங்க அக்கா ஒருத்தி ஆமாண்ணே, ஆமா ஆமா. அவளை முதல்ல அக்கா, பாத்து. அக்கா இங்க வாங்கக்கா, மாமா ஏதோ கேக்குறாரு, நீங்க வந்தாதான் சரியா இருக்கும். அக்கா, மாமா ஏதோ அட்ஜஸ்ட்மென்ட்னு சொல்றாரு, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? ஏய் வேண்டாம், ஏய் அடிக்காத, ஏய் அடிக்காதடி, ஏய் அடிக்காதங்கறல. ஏய்யா, கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வந்தானா அவகிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண சொல்லுவியா? சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தமா, விளையாட்டுக்கு. எதையா விளையாட்டு? எனக்கு சந்தோஷத்தை கொடு, உனக்கு கடையை கொடுக்கறேன்னு சொல்றது விளையாட்டா? அது அது வந்துமா, அது சும்மா அது நீ வாய முடியா. கடையெல்லாம் கவனிச்சுக்கன்னு உன் பொறுப்புல எல்லாத்தையும் விட்டா புறம்போக்கு வர போற பொம்பளைங்க கிட்ட பொறுக்கித்தனம் பண்றியா? இல்ல இல்ல, முன்னெல்லாம் பொறுப்பே இல்லாம. அடிக்காத, ஏய்
ஏய் வேண்டாம் சொன்னா நல்லா போடுங்க. நான் அப்படிலாம் பேசவே இல்லை. எதுவுமே கேட்கல. அவங்க சும்மா சொல்றாங்க. ஏய் என்ன நம்பு. சொல்றது கேளு. வேண்டாம் அடிக்காத. இனிமே நீ வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. வீட்டு வாசலை தாண்டி கால் எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன் பாத்துக்கோ. யமுனா, அந்த கடை உனக்குதாம்மா. நீ கடையை திறந்து வியாபாரத்தை ஆரம்பி. ரொம்ப நன்றிக்கா. இந்தாங்க அட்வான்ஸ் பண்ணுங்கக்கா. இந்த ஆள் இனிமே உன் கடை பக்கமே வரமாட்டான். வாடகை விஷயத்துல நானே பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா கடையை நடத்து. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா மாலினி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நீ எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்ற? இப்படியாப்பட்ட பொம்பளை பொறுக்கி எனக்கு புருஷனா இருக்கான்னு எனக்கு புரிய வச்சலப்பா. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே அக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்களாம். என்னது அட்ஜஸ்ட்மென்ட்டா? யோ, என்ன இல்லையா? விட்டுருங்க. எப்படிமா இருக்கு? ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்குமா? இடம் தாராளமா இருக்கு. ஆமா. வணக்கம்மா. வாங்க வாங்க. எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்கு. ம். அம்மா நீதான் உன் கையால ரிப்பனை கட் பண்ணணும். சரியா? சரிம்மா. அம்மா கொஞ்சம் பொறுமா. என்னாச்சுக்கா? எதுக்காக வெயிட் பண்ண சொல்ற? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சக்தி. அதுக்கப்புறமா ரிப்பன் கட் பண்ணலாம். நல்ல நேரத்துல தானமா ரிப்பன் வெட்ட போறோம். இப்ப எதுக்கு வெயிட் பண்ண சொல்ற? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. அதுக்கு தான் உங்களை வெயிட் பண்ண சொல்றேன். அக்கா நீ யார் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? கார்த்திக் சாரை கூப்பிட்டிருக்கியா? இல்ல, அவனால நான் எப்பவும் மறந்துட்டேன். யமுனாவும் நானும் ஒரு முக்கியமான கெஸ்டா எதிர்பார்க்கிறோம். கெஸ்ட் வந்தாச்சுன்னா கடையை திறந்துடலாம். என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? யாரோ கெஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆள் யாருன்னு சொல்லாம ரெண்டு பேரும் இப்படி சஸ்பென்ஸ் வச்சு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அக்கா டைம் ஆயிட்டே போகுது. கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ இன்வைட் பண்ண கெஸ்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுக்கா. ஏன் சக்தி இவ்ளோ அவசரப்படுற? இந்த கடை திறக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரு அவர்தான். அவரை வர சொல்லிருக்கேன். அவர் வரட்டும், அதுக்கப்புறமா கடையை திறந்துக்கலாம். யாருக்கு அந்த விஐபி? சரி அவர் பேராச்சும் சொல்லு. அவர் பேரு வெற்றி. வெற்றி இல்லனா இந்த கடையே இல்ல. வெற்றி வந்த பிறகு ரிப்பனை கட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெற்றி என்ன செஞ்சுட்டான்னு இப்படி தலைமையில் தூக்கி வச்சு பேசுற? அவன் ஒண்ணும் வர வேண்டாம். அம்மா நீ ரிப்பனை கட் பண்ணு வாமா. அத்தை, அண்ணன் எப்படியும் வந்துருவாரு. அண்ணி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. வெற்றிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஹே, அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அம்மா இப்ப நீ ரிப்பனை கட் பண்ண போறியா இல்லையா? ஏ சக்தி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ வெற்றியை பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. வெற்றி மட்டும் இல்லனா என்னால இவ்ளோ தூரம் முன்னேறி வந்திருக்கவே முடியாது. ஐடி கம்பெனில ஆர்டர் வந்துச்சே, அது யாரால வந்துச்சுன்னு நினைக்கிற? வெற்றியால தான். அது மட்டும் இல்ல, வெற்றியோட முயற்சியால தான் அந்த ஐடி கம்பெனிக்கு தோ டெலிவரி பண்றதுக்கு இவங்க கூட வந்தாங்களே. இதெல்லாம் யாரால? வெற்றியால தான். ஒரு அரசியல்வாதியோட பையன் பிறந்த நாளைக்கு நான் ஆர்டர் எடுத்து செஞ்சேன். அந்த ஆர்டருக்கான பணத்தை என் காலில் விழுந்து கொடுத்துட்டு போக வச்சது யாரு? வெற்றி தான். யமுனா என்ன மன்னிச்சிருமா. ஐயோ ஐயோ அண்ணாச்சி, இந்தம்மா 4 லட்சத்தை வாங்கிக்க. இது மட்டும் இல்ல, அன்னைக்கு 10 ரூபாய் காயினுக்கு
ஃபுல் மீல்ஸ் கொடுக்கறதா நம்ம மெஸ் பேர்ல பொய்யா போஸ்டர் அடிச்சாங்களே, அதுல இருந்து நம்மள காப்பாத்துனதும் வெற்றிதான். எல்லாத்துக்கும் மேல ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த கடைக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்க வந்தப்போ என்னோட மானத்தை காப்பாத்துனதோ வெற்றிதான். உனக்கு கடை வேணும், எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். எனக்கு தேவையான சந்தோஷத்தை நீ கொடுத்தீனா நீ சந்தோஷமா கடையை நடத்தலாம். இந்த ஆள் இனிமே உன் கடை பக்கமே வரமாட்டான். வாடகை விஷயத்துல நானே பார்த்துட்டேன். நீ நிம்மதியா கடையை நடத்து. இப்போ சொல்லு, வெற்றி வந்ததுக்கு அப்புறம் ரிப்பன் கட் பண்ணலான்னு நான் சொன்னது நியாயம் தானே? யமுனா, நீ சொல்றது எல்லாமே நியாயமான காரணம் தாம்மா. இருந்தாலும் நல்ல நேரம் போறதுக்குள்ள ரிப்பனை கட் பண்ணி தானே ஆகணும். வெற்றி தம்பி வந்தாலும் எதுக்காகலாம் ஒன்னும் அவர் கோச்சுக்க போறதில்ல. ஆமா யமுனா, வெற்றி தம்பி வரப்ப வரட்டும். நம்ம கடையை திறந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். மீனாட்சி அம்மா, உங்க கையால ரிப்பன் கட் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா. வாசு வாங்க. அம்மா தாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். முதல்ல விளக்கேத்திடலாம். அம்மா விளக்கேத்து. நாங்க மத்த வேலையை பாத்துக்கிறோம், நீ கல்லால உட்காரு. இந்த கடைக்கு முதலாளியே நீதான். நீதாம்மா கல்லால உட்காரணும். உட்காரு வா. நீங்க எல்லாரும் போய் உட்காருங்க. அத்தை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எதுக்கு சரண்யா? நீ குழந்தைய பாத்துக்கோ, மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்து. சரிங்க அத்தை. வெற்றி மட்டும் இல்லனா என்னால இவ்ளோ தூரம் முன்னேறி வந்திருக்கவே முடியாது. ஐடி கம்பெனில ஆர்டர் வந்துச்சே, அது யாரால வந்துச்சுன்னு நினைக்கிற? வெற்றியால. இவன் இந்த வீட்டு வேலைக்காரன். இவன் எங்க இருக்கணுமோ
அங்கதான் இருக்கணும். முதல்ல போ வெளியே. உனக்கு மானம் சூடு சொர்ணை இதெல்லாம் இல்லனா இதெல்லாம் நீ நல்லாவே தின்னுவ. இப்படி எல்லாம் திங்கிறதுக்கு பதிலா நீ பட்னி கடந்து சாகலாம்டா. படி. பரவாயில்ல, இந்தா சாப்பிடு. ஒரு கிராமத்து பொண்ணு பெத்த அப்பாவோட ஆதரவு இல்லாம அவ அம்மாவோட துணையோட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி கலெக்டர் ஆகணும்ன்ற கனவோட வந்தா அந்த பொண்ணை நீங்க லேட்டா வந்துட்டான்னு ஒரு காரணத்தை சொல்லி பரீட்சை எழுத விட மாட்டீங்களா? டேய் எடுக்கலாம்டா. அண்ணே, இன்னும் எதுக்குண்ணே யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதான் உன் கொடுத்த 2 மாசம் முடிஞ்சு போச்சுல. கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனே வாண்ணே. எங்க அம்மா உங்களை சுட்டதா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க சுடலைன்னு நான் சொல்றேன். இதுல யார் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே போக போக தெரியுமா? இருந்தாலும் பஞ்சாயத்துல உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டதா தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பை மதிச்சு 2 மாசம் உங்க குடும்பத்துக்கு ஒரு வேலைக்காரனா இருந்தேன். இந்த 2 மாசத்துல உங்க குடும்பத்துக்கு என்னால முடிஞ்ச நல்லதை செஞ்சேன். அந்த திருப்தியோட நான் இங்கிருந்து கிளம்புறோமோ. என்னால உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் கஷ்டம் ஏற்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ தம்பி, என்ன இது? எழுந்துருங்க. என்ன தம்பி இது? கால் நல்லா விழுந்துக்கிட்டு. பரவாயில்லம்மா, என் மனசுல இருந்த பாரம் இறங்கிருச்சு. இனிமே நான் நிம்மதியா இங்கிருந்து போகும். சரண்யா, அண்ணா. என் மருமகனை நல்லா பாத்துக்க. சரிங்க. டேய் மருமகனே, மாமன் போயிட்டு வரேன்டா. வாங்கடா. நீ உட்காருண்ணா, நான் ஓட்டுறேன்.